டெர்மாரோல எதுக்காக நம்மளோட ஸ்கின்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்கின் டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் பண்ணும். பயப்படாதீங்க. உங்களோட விட்டமின் சி சீரம் அல்லது ரெட்டினால் ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து பயங்கரமா இரிட்டேஷன் ஆகும். லாஸ்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், hello fam, my name is Naveen and you are watching ARSF நம்மளோட சேனல்ல men's fashion, lifestyle, grooming இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ரெகுலரா மேக் பண்ணிட்டு இருக்கோம். So make sure to subscribe my channel ARSF. Let's get started. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டெர்மாரோல நம்மளோட ஸ்கின்க்கு, அதாவது நம்மளோட ஃபேஸ்ல யூஸ் பண்றது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். டெர்மாரோலனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருந்தோம். பட் அதை வந்து ஹேர்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஸ்கின்க்கு யூஸ் பண்றது மூலமா இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தி இன்னொரு செப்பரேட் வீடியோ மேக் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ that's it, இதுதான் அந்த வீடியோ. ஸோ ஃபர்தரா வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் யாரு அப்படின்னா மேன் மேட்ரஸ் தான். ஸோ மேன் மேட்ரஸோட டேண்ட்ரஃப் ரிமூவல் லோஷன் பத்தி ஒரு 1 minute பேசிட்டு வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த டேண்ட்ரஃப் ரிமூவல் லோஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தென் வந்து ஸ்கேல்ப்ல வந்து இட்ஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்கு, டேண்ட்ரஃப்னால ஒயிட் ஃபிளேக்ஸ் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் ரிமூவல் லோஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் இதை பர்சனலாக யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலராக ஸ்டே பண்ணி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, பேச்சுலராக ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களால ஹோம் ரெமடியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. பர்சனலாக நானே வந்து டேண்ட்ரஃப் எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஹோம் ரெமடி வீடியோலாம் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கே வந்து நிறைய டிஎம் வந்திருக்கு. ஸோ இந்த ஹோம் ரெமடி என்னால் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியல ப்ரோ, சிம்பிளாக ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீட்டில் இருக்கிறவங்களும் ஹோம் ரெமடி எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டேண்ட்ரஃப் ரிமூவல் லோஷனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இதில் இருக்கக்கூடிய மேஜரான 3 இன்க்ரீடியன்ட் தான். இச்தயோல் பேல், ஜிங்க், பைரித்தியோன், டீ ட்ரீ ஆயில், இந்த 3 முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட மேஜரான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா இது வந்து ஒர்க் ஆகும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டோட க்ரோத்தை வந்து பயங்கரமாக இன்ஹிபிட் பண்ணும். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, டேண்ட்ரஃப்க்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃபங்கல் தான் ஈஸ்ட். அதோட வளர்ச்சியை வந்து பயங்கரமாக இது வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ அதோட க்ரோத் வந்து இந்த 3 இன்க்ரீடியன்ட் ஸ்டாப் பண்ணுறதுனால உங்களோட டேண்ட்ரஃப் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறத உங்களால் விசிபிளாக நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த டேண்ட்ரஃப் ரிமூவல் லோஷனை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கேல்ப்ல இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணணும். தென் ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் நைட் டைம் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அதை அப்படியே விட்டுறணும். மறுநாள் காலையில் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணும்போது ஒரு நல்ல ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அல்லது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மைல்டான எனி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிடணும். ஸோ இதை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 3 to 4 times வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேண்ட்ரஃப் ரிமூவல் லோஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். 2 hours later. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ இந்த டெர்மா ரோலரோட யூசஸ் பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த டெர்மா ரோலரை எதுக்காக நம்மளோட ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை உங்களால் க்யூர் பண்ண முடியும். தென் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை உங்களால் க்யூர் பண்ண முடியும். தட் மீன்ஸ் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன இடத்துல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்மளால் சரி பண்ண முடியும். தென் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன இடத்துல தழும்பு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன போர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்மளால் சரி பண்ண முடியும். ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெட்டுக்காயம், கீறல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் இந்த டெர்மா ரோலர் சரி பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், how it works. இந்த டெர்மா ரோலரில் 0.5 mm வந்து மைக்ரோ நீடில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? ஸோ இந்த மைக்ரோ நீடில் வச்சு உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த நீடில் வந்து உங்களோட ஸ்கின்னோட டிஷ்யூஸை வந்து பங்க்சர் பண்ணும். ஸோ ஸ்கின் டிஷ்யூஸை வந்து டேமேஜ் பண்ணும். பயப்படாதீங்க, மைனரான லெவலில் சின்ன லெவல் டேமேஜாக பண்ணும். உங்களோட கண்ணால் பார்த்தா அது வந்து தெரியாது, பட் டிஷ்யூஸில் வந்து சின்ன சின்ன கீறல்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஷ்யூஸை வந்து டேமேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து அந்த டேமேஜை வந்து சரி பண்ணுறதுக்கு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கும். ஸோ இது மூலமாக நம்மளோட ஸ்கின்ல கொலாஜன், எலாஸ்டின் அண்ட் ஆன்டி சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கின்ல ஏற்பட்ட டேமேஜை வந்து அதுவே வந்து சரி பண்ண ஆரம்பிக்கும் நம்மளோட பாடியே. ஸோ அந்த மாதிரி சரி பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், சின்ன சின்ன கீறல் இதையும் சேர்த்து சரி பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த நீட்லிங் மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் பற்றிலாம் இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி இந்த டெர்மா ரோலரை வச்சு நம்மளோட ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி டிஷ்யூஸை வந்து டேமேஜ் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் இருக்குமா, எனக்கு வலி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெயின் இருக்க தான் செய்யும். பட் அதை வந்து
நம்மளால தாங்கிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். சின்னதாக எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு வந்து இரிட்டேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து நார்மல் ஆகிடும். உங்களுக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, டெர்மா ரோலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் டைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வேரியன்ட் வரும். அதில் நான் எதை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. வீட்டில் வச்சு பண்ணுறதுனால 0.5 mm இருக்க மைக்ரோ நீடில் யூஸ் பண்ணாலே போதும். பட் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் போனீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற நீடில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நீட்லிங் மெத்தட் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை வச்சு இந்த மாதிரி மைக்ரோ நீட்லிங் பண்ணும்போது நீங்கள் எந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி இதை வந்து நைட் டைம் பண்ணுறது ப்ரிஃபரபிள். ஏன்னா டே டைமில் நீங்கள் வந்து பண்ணும்போது வெளியில் போனீங்க அப்படின்னா சன் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புது டெர்மா ரோலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். பட் ஒரு டைம் இந்த மாதிரி மைக்ரோ நீட்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதுக்கு அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதை ஸ்டெர்லின் வச்சு அல்லது ஹேண்ட் சானிடைசர் வச்சு, அதுவும் இல்லை அப்படின்னா டெட்டால் வச்சு வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும். ஸ்கின்ல எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பேசிக்கான மெத்தட். இதனால சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் நான் சொல்கிற கண்டிஷன்ஸில் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸிமா, சோரியாசிஸ், ஸ்கின்ல ஏதாச்சும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், தென் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஆக்னி, பிம்பிள்ஸ் வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் இதை எப்போல்லாம் உங்களோட ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வீக்குக்கு வந்து ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மண்டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஒருக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்க்கு வந்து அது செட் ஆகுது, உங்களுக்கு பெயின் வந்து அதிகமாக தெரியல அப்படின்னா வீக்லி வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் எடுத்த உடனே வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது வீக்லி 1 டைம், செகண்ட் வீக் வந்து 2 டைம், தேர்ட் வீக் யூஸ் பண்ணும்போது 3 டைம் யூஸ் பண்ணுங்க. பட் மேக்ஸிமம் 3 டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்லி 3 டைம்ஸ் வந்து இந்த டெர்மா ரோலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க நீடில் வந்து மழுங்கி போகாதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். இதை வந்து 3 months தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு 3 months நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து இந்த நீடில்ஸ்லாம் வந்து டல் ஆகிடும். அதுக்கப்புறமும் நீங்கள் இதை வச்சே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் பெயினும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுங்க. எவ்ரி 3 monthsக்கு ஒருக்க இந்த டெர்மா ரோலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெர்மா ரோலர் வச்சு ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட விட்டமின் சி சீரம் அல்லது ரெட்டினால் ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து பயங்கரமாக இரிட்டேஷன் ஆகும். அதுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் வந்து ஹைராலிக் ஆசிட் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். அல்லது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களோட மாய்ஸ்சரைசரை கூட யூஸ் பண்ணலாம். பட் ரெட்டினால் அண்ட் விட்டமின் சி சீரம் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களோட ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே கூடாது. அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி விமன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெர்மா ரோலிங் நீட்லிங் மெத்தட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் வந்து ஏதோ ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய மேக்கப் திங்ஸ் எதையும் அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கின் வந்து பயங்கரமாக இரிட்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லாஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி மைக்ரோ நீட்லிங் பண்ணி முடிச்சதுலேருந்து ஒரு 12 hours வரைக்கும் சூடான தண்ணி எதுவும் உங்களோட ஃபேஸில் படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஒன்ஸ் அகைன் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் யாராச்சும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் மேன் மேட்டர்ஸோட டேண்ட்ரஃப் ரிமூவல் லோஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye. Naveen from AR Stuffs.